Hello friends, இது டிஜிட்டல் கிரியேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் ஆஃப்செட் வீடியோ எஃபெக்ட் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஆஃப்செட் வீடியோ எஃபெக்ட் வந்து ஒரு சாங்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட். அதை வந்து நாங்கள் எந்தெந்த வழிகளில் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலில் நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு முதல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே முக்கியமான செக்ஷன் வந்து தனி பேனலாக கொடுக்கப்பட்டிருக்குது. எஃபெக்ட்டுக்கும் தனி பேனலாக ஒரு செக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, எங்களுக்கு எஃபெக்ட் ஆப்பில் வேணால் ஈஸியாக இருக்குமென்றதுக்காண்டி இந்த தனி பேனல் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வீடியோ எஃபெக்டில் நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்ப்போம் டிஸ்டார்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஆஃப் செட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த எஃபெக்ட்டை நான் கிளிக் பண்ணி இந்த வீடியோ கிளிப்புக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். ஓகே, இதை நாங்கள் இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, நான் இப்போ இதில் இருந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, இதில் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோலில் அந்த ஆஃப் செட் எஃபெக்ட் இருக்குது. இந்த இடத்துல சிப் சென்ட் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு சிப்டோட ரைட் சைட் அரோ கீ 1 டைம் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை ரைட் சைடு மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் சிப்டோட ரைட் சைட் அரோ கீயை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுவோம். இதே இருக்கக்கூடிய ஒரு கீ ஒன்று நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 டைம் ப்ரெஸ் பண்ணுவோம். திரும்பவும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் ரைட் சைட் மூவ் பண்ணுவோம். ஓகே, திரும்பவும் நாங்கள் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் சிப்டோட ரைட் சைட் அரோ கீயை 1 டைம். இதை நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டார்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டைலில் நாங்கள் எடுத்துருக்குறோம். ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே, எங்களுக்கு இங்கே கொஞ்சம் மூவ் ஆகினோன்னு இதில் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணுறோம். ஷிஃப்டோட ரைட் சைட் அரோ கீயை 1 டைம் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நாங்கள் சென்டருக்கு கொண்டு வரோம். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டார்ட்லேருந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ சாங்ஸில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு நல்ல எஃபெக்ட், ஆஃப்செட் எஃபெக்ட். ஓகே, இதில் உங்களோட ஐடியா பொறுத்து நீங்கள் இதையும் வேறு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஷிஃப்டோட ரைட் சைட் அரோ கீயை 1 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதாவது ஷிஃப்டோட ரைட் சைட் அரோ கீ நாங்கள் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிக்க இந்த கீயில் இருந்து 5 ஃப்ரேமுக்கு இது பிளே ஹெட் மூவ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இப்போ நாங்கள் இங்கே மேலே இந்த நம்பர்ஸ் அதாவது அப் டவுனில் மூவ் பண்ணக்கூடிய இந்த நம்பர்ஸை நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வரோம். ஓகே, இது வந்து ஓகே இந்த மாதிரி. ஓகே, உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கோ அதன்படி க்ரியேட் பண்ணலாம். இது மூவ் ஆகிற வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் இந்த கீயை நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஸ்டைலில் நாங்கள் வைக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய கீழே நாங்கள் இப்போ நாங்கள் செய்த அந்த ஆக்ஷனை ஸ்மூத் பண்ணுறதுக்காண்டி இந்த கீழக்கு நாங்கள் ஈஸ் இன் ஈஸ் அவுட் பண்ணணும். அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் எங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ ஈஸ் இன் ஈஸ் அவுட் வந்து நிறைய பேர் குழப்பமாக இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைப்பில் இந்த கீகள் இருக்குது. ஓகே, இந்த டைப்பில் இந்த கீகள் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அரோமாக கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இதை நான் இப்போ என்லார்ஜ் பண்ணிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ப்ளே ஆகி கொண்டு வரைக எங்களுக்கு ஒரு ஸ்மூத் இல்லாமல் இந்த இடத்துல ஜம்ப் பண்ணுது இந்த வீடியோ. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிக்க அதுவும் வந்து குயிக்காக இது வந்து விழுது. ஒவ்வொரு இடம் வந்து அப்படி ஸ்மூத் இல்லாமல் இருக்குது. ஸோ இதைத்தான் நாங்கள் ஈஸ் இன் ஈஸ் அவுட் பண்ணுறது. எப்படின்னு சொன்னால் முன்னுக்குள்ள கீ எல்லாத்தையுமே நாங்கள் ஈஸ் அவுட் பண்ணணும், இன்னுக்குள்ள கீ எல்லாத்தையுமே நாங்கள் ஈஸ் இன் பண்ணணும். ஸோ அப்போ தான் எங்களுக்கு இதில் இந்த பெண்ட் மாதிரி வளைஞ்சு இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த முன்னுக்குள்ளே கீயை நான் இப்போ செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் ஈஸ் அவுட்னு கொடுக்குறேன்.
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து எங்களுக்கு வெண் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ப்ளே ஆகிக்க இந்த இடத்துலேருந்து ஸ்மூத்தான முறையில் மேலே அந்த ப்ளே ஆகிக்கொண்டு போகும். ஓகே செகண்ட் கியர் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஈஸ் இன் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் ஈஸ் இன் ஈஸ் அவுட் ஏன் கொடுக்கலான்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸுக்கும் இந்த வெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே இந்த இடத்துல டக்குன்னு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், குயிக்காக ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு வீடியோவுக்கு ஸ்மூத் இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்மூத்தாக ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். இதை நாங்கள் மேனுவலாக கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எங்களோட தேவை நிமித்தம் நாங்கள் இதை மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே இப்படி நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தனித்தனி கீயை நாங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக ஈஸ் அவுட் பண்ணிடலாது. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு கீயை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கீயை நாங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு திரும்பவும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ரைட் கிளிக் கொடுக்குறோம், ஈஸ் அவுட் பண்ணுறோம். ஓகே செகண்டாக இருக்கக்கூடிய கீயை செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு செலக்ட் பண்ணுறோம். இதை வந்து ஈஸ் இன் பண்ணுறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு சேமாக வந்துட்டு இதுக்கு தான் நாங்கள் ஈஸ் இன் ஈஸ் அவுட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விளங்கியிருக்கும் ஈஸ் இன் ஈஸ் அவுட் ஏன் கொடுக்குறோன்னு சொல்லி. இது வீடியோ எடிட்டருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஈஸ் இன் ஈஸ் அவுட் நாங்கள் கொடுத்துட்டு போய்க்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்காது. ஓகே இதுதான் அது என்ன மெயின் ரீசன். ஓகே ஓகே இந்த மாதிரி நாங்கள் ஈஸ் இன் ஈஸ் அவுட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணாலும் எங்களுக்கு இந்த இடத்துல ப்ளே பண்ணிக்க கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது நாங்கள் ரெண்டரிங் செய்யலை. கட்டாயம் நாங்கள் செய்த எஃபெக்ட் எல்லாமே ரெண்டரிங் செய்தால் தான் எங்களுக்கு சரியான ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இதை விட நாங்கள் வேறு ஒரு வீடியோவுக்கு நாங்கள் இதை அப்ளை பண்ணி செய்து பார்ப்போம். ஓகே இந்த ஆஃப்செட் எஃபெக்ட் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இது வந்து கீழே மூவ் பண்ணுற வீடியோ. ஓகே இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஷிஃப்டோட ரைட் செட் ஆரோ கீயை 1 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். ஓகே திரும்பவும் 2 டைம்ஸ் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணுறோம், 1 டைம். ஓகே இந்த மாதிரி இருக்கணும். 2 டைம்ஸ் கீ ஆட் பண்ணுறோம், 1 டைம். ஓகே இந்த மாதிரி நாங்கள் சென்டருக்கு கொண்டு வரோம். ஓகே இப்போ நான் இங்கேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் இது என்ன ஸ்டைலில் ப்ளே ஆகுதுன்னு சொல்லி. ஓகே இந்த ஸ்டைலில் கூட நீங்கள் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். ஓகே இப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே இப்போ நாங்கள் ஆஃப்செட் எஃபெக்டை இன்னும் மாடிஃபை பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஓகே இங்கே 2 வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. ஓகே இது ஒரு கிளிப்ஸ், இது ஒரு கிளிப்ஸ். ஓகே ஓகே இந்த இடத்துல நியூவில் போய் நாங்கள் நியூ ஐட்டம்ஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுப்போம். ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுக்கிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வரோம். ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஆஃப்செட்டை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நாங்கள் இப்போ வைக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ஆஃப்செட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வைப்போம். ஓகே இதில் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே இந்த ஸ்டைல் எப்படி வரணும்னு சொல்லி நாங்கள் இதிலேயே வச்சுக்கொள்ளலாம். ஓகே இப்போ நாங்கள் இதிலே வந்து நாங்கள் நார்மலாக அப்ளை பண்ணி பார்த்தா எங்களுக்கு வாங்கும். ஓகே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி கூட நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இதோட ஜாயிண்ட் ஆகி அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸ் இன் ஈஸ் அவுட் பண்ணணும். ஓகே இதை ஈஸ் அவுட் பண்ணுறோம். ஓகே இதை ஈஸ் இன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்த நாங்கள் ரெண்டர் பண்ணி போட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ஆஃப்செட் வீடியோ எஃபெக்டை நாங்கள் மாடிஃபை பண்ணி எங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணுறது. இதில் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இந்த ஸ்டைலை ஆட் பண்ணலாம். ஓகே எப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ கிளிப், அதாவது ஒரு வீடியோ கிளிப் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்புக்கு நாங்கள் ஓகே இதில் இப்போ இந்த ஆஃப்செட் எஃபெக்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் ஆஃப்செட்டில் கீ ஒன்று ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே இந்த மாதிரி வைக்கிறோம்.
இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கட் பாயிண்டில் இருந்து நாங்கள் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே இந்த கீயை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஓகே இது எல்லாமே எங்களோட ஓன் ஐடியா தான். எங்களுக்கு வரக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் மைண்டால் நாங்கள் இதை க்ரியேட் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி இதே நாங்கள் ஈஸி ஈஸ் அவுட் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஈஸ் அவுட் ஈஸி. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே அதோட மர்ச் ஆகி அங்கே ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது, எந்த வித கேப்பும் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாங்கள் இந்த ஆஃப் செட் எஃபெக்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதில் நாங்கள் எங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய விடயங்களை க்ரியேட் பண்ணலாம். ஓகே இதை நீங்கள் இன்னும் ஒரு ஆளோட ஸ்டைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வரக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு நீங்கள் நிறைய திங்க் பண்ணி இதை க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இதில் ஆஃப் செட் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கம்ப்ளீட்டாக விளங்கியிருக்கும். அதோட இந்த சுமூத்துக்காண்டி நாங்கள் ஈஸ் இன் ஈஸ் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதிலேயும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.